Hey guys, I'm Bialish and welcome to another episode of Fire and Hammer. எல்லாரும் சந்தோஷமாக சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு நான் உங்களோட எதை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் கடவுளும் படைப்பு, God and Creations. எனக்கு சின்ன வயதிலிருந்து இந்த டிஸ்கவரி சேனல், நெட்ஜியோ சேனல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு மிகவும் விருப்பம். ஏனென்றால் மிருகங்கள் எனக்கு ஆசை, அந்த மிருகங்கள் எப்படி வாழுது, அது என்ன செய்யுது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கும். இப்போ கூட டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் இந்த விலங்குகள வீடியோஸ் எல்லாம் வந்தால் எனக்கிட்ட இருந்து பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு முதல் வந்த ஒரு டவுட் என்னென்னா, இந்த விலங்குகளும் மிருகங்களுக்கு யாருமே உதாரணத்துக்கு ஒரு ஒட்டகச்சிவங்கி எடுப்போமே, இந்த ஒட்டகச்சிவங்கி ஒரு குட்டி போடுது. குட்டி போட்ட உடனே அது என்ன செய்யுது, நடக்க வலிக்கிறது, நடக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் யாருமே அந்த ஒட்டகச்சிவங்கியை கூப்பிட்டு, இங்கே வா, நீ தான் ஒட்டகச்சிவங்கி, உனக்கு இப்படி தான் இருக்குது, உன்னோட வாழ்க்கை இதுதான், உனக்கு நீண்ட கழுத்து இருக்குது, நீ மரக்கறி தான் சாப்பிடுவ, நீ இலைகளை தான் சாப்பிடுவ, நீ மச்சம் சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லி யாருமே அந்த ஒட்டகச்சிவங்கி கிளாஸ் எடுத்தது கிடையாது. அதுபோல தான் மீனுக்கு குட்டி பிறந்த உடனே அந்த மீனை கூப்பிட்டு, இங்கே வா, நீ ஒரு மீன், நீ தண்ணிக்கு அடியில் தான் இருக்க வேண்டும், தண்ணியை விட்டு வெளியில் போனால் செத்து போயிடுவேன், நீ இதை தான் சாப்பிட வேண்டும், இதெல்லாமே உன்னுடைய எதிரி, இவங்களை கண்ட நீ ஓடி ஒழிய வேண்டும்னு சொல்லி அவங்களுக்கும் யாரும் கிளாஸ் எடுத்தது கிடையாது. அதுபோல தான் பறக்கிற பறவைகளை கூப்பிட்டீங்க, வா, நீ ஒரு பறவை, உனக்கு பறக்கிறதுக்கு கேளு, நீ செட்டை இப்படி அடித்தா பறக்கலாம், இந்த மாதிரி கிளைட் பண்ணலாம், இப்படி கூடு கட்டலாம்னு சொல்லி அவங்களுக்கு யாருமே கிளாஸ் எடுத்தது கிடையாது. இதெல்லாமே எனக்கு பார்த்துட்டு சின்ன வயசில் ஆச்சரியம், இவங்களுக்கு இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுத்தது கிடையாது, எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்படுவதுண்டு. ஆனால் இதில் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் தன்னுடைய படைப்புகளை படைக்கும் போது அப்படித்தான் படைத்திருக்கின்றார். அது எதுவாக இருந்தாலும் சரி, பறக்கிறதா இருந்தாலும் சரி, நடக்கிறதா இருந்தாலும் சரி, ஊறுறதா இருந்தாலும் சரி, தண்ணிக்குள்ள இருக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே பிறக்கும் போதே தன்னுடைய பிரெயினில் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த செட்டிங்ஸை வச்சு தான் உருவாக்குறார். அதுக்கு அந்த அறிவு இருக்குது. அந்த அளவுக்கு ஆண்டவர் துல்லியமாக மிருகங்களையே படைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய படைப்பிலேயே சுப்ரீமான படைப்பு நாங்கள் தான், மனுஷர்கள். எங்களுக்கு ஆறறிவு இருக்குது, எங்களால் சுயமாக யோசிக்க முடியும், நாங்கள் விரும்பினதை செய்யலாம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண நினைக்கின்ற காரியம் என்னவென்றால், ஆண்டவரும் எங்களை படைக்கும் போது டிஃபால்ட்டாகவே நாங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவரை நேசித்து வாழ்வதற்கென்று எங்களை படைத்திருக்கிறார். அந்த மீன் எப்படி தண்ணிக்குள்ளே தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த டிஃபால்ட்டான ஐடியாவோட படைத்தாரோ, அந்த பறவை எப்படி வானத்தில் பறக்க வேண்டும் என்கின்ற அந்த டிஃபால்ட்டான ஐடியாவோட படைத்தாரோ, அந்த காட்டில் வாழ்கிற ஜீவ ஜந்து காட்டுக்குள்ளே தான் வாழ வேண்டும், அது மச்சத்தை தான் சாப்பிட வேண்டும் என்ற ஐடியாவோட எப்படி படைத்தாரோ, அதை போல இன்ஃபேக்ட் அதை விட மேலான அறிவோடும் ஞானத்தோடும் மனிதனாய் எங்களை அவருக்கு கீழ்ப்படிந்து சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக வாழ்வதற்காகத்தான் எங்களை படைத்தார். எங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் எங்களை படைத்தார். ஆனால் மனிதனாய் நாங்கள் என்ன செய்கிறோம், இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்த அந்த வாழ்க்கையை விட்டு நாங்கள் எங்களுடைய யோசனையில் வேறொரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கின்றோம். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன வருகின்றது, கர்த்தர் எதெல்லாம் படைத்தாரோ அதற்கு எதிர்மாறாக துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், போராட்டங்கள், தரித்திரங்கள், இப்படி ஏராளமான காரியங்கள், பாவங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் என்டர் ஆகுது. ஆண்டவர் ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையை கஷ்டமாக இருக்க வேண்டும், சமாதானம் இல்லாமல் இருக்க வேண்டும், தரித்திரத்தோடு இருக்க வேண்டும், பாவத்தோடு இருக்க வேண்டும் என்று உருவாக்கவில்லை. அவர் எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கும் போது சமாதானமாக, சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பயந்து, அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் உருவாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்து மனித மகிமையற்றவர்களாகி தன்னுடைய சொந்த போக்கில் வாழ ஆரம்பித்தான். தனக்கு சிந்திக்கிறது, தன்னுடைய சிந்தையை வாரது, தன்னுடைய யோசனையில் வாரது தான் சரி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி ஓட ஆரம்பித்தான். அப்படி ஓட வெளிக்கிட்டதிலிருந்து ஆண்டவர் எதை எங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்தாரோ அதில் இருந்து நாங்கள் விலகி போய் கொண்டே இருக்கின்றோம். ஸோ காய்ஸ், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நினைவூட்ட விரும்புகின்ற காரியம் இதுதான். கர்த்தர் எங்களை பிறக்கும் போதே, எங்களை உருவாக்கும் போதே நாங்கள் வெற்றி பெறுவதற்காக, நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகுவதற்காக, நாங்கள் சமாதானமாக இருப்பதற்காக, நாங்கள் தேவனுடைய நாமத்திற்கென்று திறப்பின் வாசலில் நிற்பதற்காக, நாங்கள் கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்காக டிஃபால்ட்டாகவே எங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் தான் என்ன செய்கின்றோம், எங்களோட யோசனையில், எங்களோட சிந்தனையில், எங்களோட பாவங்களுக்குள்ளே மூழ்கி
நாங்கள் கர்த்தர் வைத்திருக்கின்ற அந்த பாதையை விட்டு விலகி வேறொரு பாதைக்குள்ளே செல்வதன் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் வைத்த அந்த இலக்கிலிருந்து விலகி போகின்றது. ஸோ காய்ஸ், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஷேர் பண்ண நினைக்கின்ற காரியமே தான். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் we should shake the world by the word of God. தினமும் ஜெபித்து வேதத்தை தியானித்து கர்த்தர் எங்களை எப்படி படைத்தாரோ, எதற்காக படைத்தாரோ அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து எங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காரியங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம், அந்த வெற்றிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், அந்த ஊழியங்களை நாங்கள் செய்வோம், கர்த்தருக்காக நாங்கள் பிரகாசிப்போம். ஸோ காய்ஸ், மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல், பாய்.